Hello students, இன்னைக்கு class 12 biologyல chapter name human health and disease immunity topic பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ இருக்கு. அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்ட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இம்யூனிட்டியை பத்தி பார்க்கலாம். இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடியில் வந்து ஒரு டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் என்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடி அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டி வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அக்வயர்டு இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னா, இது வந்து நம்மளோட பர்த்ல இருந்தே இது நமக்கு இருக்கும். இந்த இம்யூனிட்டி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இதை நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்கன்னா, இது எந்த பாக்டீரியாவையும் வைரஸையும் ஸ்பெசிஃபிக்காக அழிக்காது. யார் வந்தாலும் அதை என்ன பண்ணுன்னா டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால இது வந்து நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா பிசிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் இதுல பிசிக்கல் பேரியர்னா ஸ்கின் அண்ட் தென் மியூக்கஸ். மியூக்கஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி மூச்சு குழாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படின்னா அந்த குடல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். யூரோஜெனிட்டல்னா யூரின் போற வழியில எல்லாமே யார் கோட் பண்ணியிருப்பாங்கன்னா மியூக்கஸால ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இது ரெண்டுமே பிசிக்கல் பேரியரா ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பிசியாலஜிக்கல் பேரியர். யார் யாரெல்லாம் பிசியாலஜிக்கல் பேரியர்ல வருவாங்கன்னா ஸ்டொமக்ல இருக்கிற ஆசிட். ஸ்டொமக்ல வந்து HCl இருக்கு. நம்மளோட மவுத்ல வந்து என்ன இருக்குன்னா சலைவா இருக்கு. நம்மளோட ஐஸ்ல வந்து டியர்ஸ் இருக்கு. இது மூணுமே என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா பிசியாலஜிக்கல் பேரியரா நம்மளோட பாடியில ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா செல்லுலார் பேரியர். பிளட்ல லீகோசைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிமார்போ நியூக்ளியர் லீகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் வந்து மோனோசைட் வந்து எங்க இருக்குன்னா இதுவுமே பிளட்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே மோனோசைட்டும் லீகோசைட்டுமே பிளட்ல இருப்பாங்க. டிஷ்யூஸ்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா மேக்ரோஃபேஜ் இருப்பாங்க. இந்த மேக்ரோஃபேஜோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா மைக்ரோப்ஸை வந்து ஃபேகோசைட் பண்ணும். ஃபேகோசைட் அப்படின்னாலே என்னன்னா முழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட்டோகைனின் பேரியர். சைட்டோகைனின் பேரியர் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான புரோட்டீனை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த புரோட்டீன் பேர் வந்து என்னன்னா இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபெரான் யாரால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இன்கேஸ் உங்களோட செல் வந்து ஒரு வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அந்த வைரஸால அஃபெக்ட் ஆன செல்லு தான் இந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த புரோட்டீன் என்ன பண்ணுன்னா இன்னொரு பக்கத்துல இருக்க செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே சிக்னல் கொடுக்கும். ஸோ இதுவுமே ஒரு பேரியரா ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வயர்டு இம்யூனிட்டிக்கும் இன்னேட் இம்யூனிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இன்னேட் இம்யூனிட்டி பை பர்த்ல இருந்தே கிடைச்சது. அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து நமக்கு இன் பிட்வீன்ல வந்தது தான் அந்த இம்யூனிட்டி பவர். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மெமரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எதனால இது மெமரியை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் வந்து இப்போ என்னோட பாடியில வந்து ஒரு பேத்தோஜன் என்டர் ஆயிடுச்சு, என்னோட பாடி வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை அழிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் அது வரும்பொழுது ஏற்கனவே வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாடி வந்து அந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். செகண்ட் டைம் அவங்க வரும்பொழுது ஈஸியா வந்து அவங்கள கில் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெமரி பேஸ்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக். எதனால இது பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த பேத்தோஜன் வருதோ அதை கரெக்டா மெமரி பண்ணி அந்த பேத்தோஜனுக்கு ஏத்த ஆன்டிபாடியை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து செகண்டரி ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. பிரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேத்தோஜன் அவங்களோட பாடிக்குள்ள என்டர் ஆகதை தான் பிரைமரி ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாடியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேத்தோஜன் என்டர் ஆயிடுச்சு. அப்போ என்னோட பாடியில வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த பேத்தோஜன் பத்தி எனக்கு முன்ன தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த பாடி அதை ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள கில் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. செகண்ட் டைம் அந்த சேம் பேத்தோஜனே நம்மளோட பாடிக்கு வரும்பொழுது ஆல்ரெடி என் பாடி வந்து அதை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்றது எனக்கு இன்னும் ஈஸியா ஆயிடும். அதை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்டா வந்து இம்யூன் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அக்வயர்டு இம்யூனிட்டியில 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு. ஒன்று வந்து பி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டி செல் சொல்லுவாங்க. நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். பி செல்லுன்னு சொல்லலாம், இதை பி லிம்போசைட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னன்னா டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பி லிம்போசைட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா இவங்க ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிபாடி பத்தி தெரியணும்னா ஆன்டிபாடியில வந்து 4 பெப்டைட் செயின் இருக்கு. அதுல 2 வந்து லைட் செயின் சொல்லுவாங்க,
ரெண்டு வந்து ஹெவி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. H2L2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபாடிஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இம்யூனோகுளோபின் ஏ, இம்யூனோகுளோபின் எம், இம்யூனோகுளோபின் இ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது யாரை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆன்டிபாடிஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா டி லிம்போசைட். டி லிம்போசைட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இவங்க ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பி செல் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணலையா, அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து யார வந்து டி லிம்போசைட் பி செல்ஸை வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னா டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வேக்சினேஷன். வேக்சினேஷன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னா வேக்சினேஷன். எப்படி வந்து தடுப்பூசி வந்து போடுறாங்க அப்படின்னா, இன்ஆக்டிவேட்டட் பேத்தோஜன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். நம்மளோட பாடியில இப்போ வந்து ரீசெண்டா வந்து கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆக்டிவா இருக்கிறத வந்து இன்ஆக்டிவேட்டா மாத்தி அதை தான் என்னோட பாடிக்குள்ள சென்ட் பண்ணுவாங்க. ஆனா அது ஆக்டிவா இருக்காது, இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ என்னோட பாடி என்ன பண்ணுன்னா, அந்த இன்ஆக்டிவா உள்ள அனுப்பின கொரோனா வைரஸ்க்கு ஏத்த ஆன்டிபாடிஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் செகண்ட் டைம் உண்மையான கொரோனா வைரஸே என்னோட பாடிக்குள்ள என்டர் ஆகும்போது என் பாடி என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த வைரஸ்க்கான ஆன்டிபாடிஸை இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் எது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வேக்சினேஷன் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல மெமரி செல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேக்சின் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு கேட்டா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மெமரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அலர்ஜி. அலர்ஜி அப்படின்னாலே என்னன்னா, என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒரு ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா என்னோட பாடி வந்து என்ன பண்ணும்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜன்ஸ் அப்படின்னா என்னன்னா, டஸ்ட், போலன் கிரைனு இவங்க எல்லாமே எதை கிரியேட் பண்ணுவாங்கன்னா அலர்ஜியை கிரியேட் பண்றதுனால அவங்கள அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி அப்ப நம்மளோட பாடியில என்ன ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுனா IgE அப்படின்ற ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். IgE அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால நம்மளோட பாடியில வந்து சம் கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். என்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னா ஹிஸ்டமைன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செரட்டோனின்ற கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதனால என்ன சிம்டம்ஸ் வரும் அலர்ஜி வந்துச்சுன்னா அப்படின்னா, ஸ்னீசிங், அடிக்கடி நமக்கு வந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கும். வாட்டரி ஐஸ், இப்போ திடீர்னு வந்து நம்மளோட கண்ணுல வந்து ஒரு டஸ்ட் பட்டுடுச்சுன்னா நம்ம கண்ணு உடனே கலங்க ஆரம்பிச்சிடும்ல. அண்ட் தென் டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங், நமக்கு வந்து மூச்சு வந்து விடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் ஒன், எப்படி வந்து நமக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சமா என்ன கொடுப்பாங்கன்னா ஆன்டிஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் அட்ரினலின் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. இது மூணும் கொடுக்கறதுனால நம்மளோட பாடியில வந்து அலர்ஜி வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோ இம்யூனிட்டி. ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பாடிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, தன்னோட செல்லை தன்னோட செல்லையே அது என்ன பண்ணும்னா ரெகக்னைஸ் பண்ணும். ஆனா ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்றது செல்ஃப் செல்லையே அது என்ன பண்ணுனா டெஸ்ட்ராய் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா ருமேட்டிட் ஆர்த்ரைட்டிஸ் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கான எக்ஸாம்பிள். இது வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஒன்று ஜெனட்டிக் மூலயமான்னு சொல்றாங்க, அப்பாக்கு இருந்து அவங்களோட ஜென்ரேஷனுக்கு வர்றதா இருக்கலாம். இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் வந்து இது அன்னோன் ரீசன், இது ஏன் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கூட தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் இம்யூன் சிஸ்டம்ல லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னா இவங்க வந்து இந்த பி செல்ஸையும் டி செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவங்க தான் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னுவாங்க. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், இன்னொன்று வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்கன்னா போன் மேரோ அண்ட் தென் தைமஸ். இவங்க 2 பேருமே எதுல இன்க்ளூட் ஆவாங்கன்னா பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல இன்க்ளூட் ஆவாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் போன் மேரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த இடத்துல தான் வந்து லிம்போசைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து தைமஸ். தைமஸ் வந்து எதுக்கான ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து டி செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மெச்சுரேஷன் ஆகும். இதுதான் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல இருக்கிற போன் மேரோ அண்ட் தென் தைமஸோடைய ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்
பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆன அந்த டி செல் பி செல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து மெச்சூரிட்டி ஆகி இங்க தான் அவங்க ஆன்டிஜென்ஸ்க்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் மெச்சூரேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். யார் யாரெல்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல வருவாங்கன்னா ஸ்ப்ளீன் வருவாங்க, அண்ட் தென் வந்து லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ், பேயர் பேச்சஸ், அண்ட் தென் அப்பெண்டிக்ஸ், இவங்க எல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல வருவாங்க. ஸ்ப்ளீன்ல வந்து பீன் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து என்ன இருக்குன்னா லிம்போசைட் இருக்கும். லிம்போசைட்ல வந்து இவங்க என்ன வேலை பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்டிஜென்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து என்கல்ஃப் பண்ணிடுவாங்க, முழுங்கிடுவாங்க அந்த ஆன்டிஜென்ஸை. அண்ட் தென் லிம்ஃப் நோட்ஸ் வந்து நம்மளோட பாடியில நிறைய இடத்துல இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸுமே என்னன்னா ஆன்டிஜென்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கில் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, மால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மால்ட் அப்படின்னா என்னன்னா மியூகோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. இவங்க வந்து இவங்களோட முக்கியமான விஷயமே என்னன்னா இவங்க பாடியில இருக்கிற ஆன்டிஜென்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கில் பண்ணுவாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல, டைஜஸ்டிவ் ட்ராக்ல, அண்ட் தென் யூரோஜெனிட்டல் ட்ராக்ல எல்லாமே இவங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. மியூக்கஸ் மாதிரி ஒரு சளி மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட மூச்சு குழாயில, நம்மளோட செரிமான பகுதியில, அண்ட் தென் வந்து நம்ம யூரின் போற ரீஜன்ல எல்லாமே இவங்க வந்து ஃபில் ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன, பாசிவ் இம்யூனிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்றது நேச்சுரலா நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற இம்யூனிட்டி. இது வந்து ஒரு பேத்தோஜன்ஸ் உள்ள என்டர் ஆகும்போது நம்ம பாடி அந்த பேத்தோஜனை அழிக்கிறதுக்காக அந்த டைம்ல ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றத ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாசிவ் இம்யூனிட்டின்றது ரெடிமேடா ஆன்டிபாடிஸே விற்கும். அது வந்து நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து அப்போ ஆன்டிபாடிஸ் அந்த அளவுக்கு அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெடிமேடா ஆன்டிபாடிஸ் விற்கும், அதை எடுத்துட்டு வந்து நம்ம பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி எதெல்லாம் ரெடிமேடா நமக்கு கிடைக்கிற ஆன்டிபாடிஸ்ல நேச்சுரலாவே நம்ம மதர் கிட்ட இருந்து நமக்கு கொலஸ்ட்ரம் மில்க் வருது இல்லையா, அதுல வந்து என்ன ஆன்டிபாடி இருக்குன்னா இம்யூனோகுளோபின் ஏ அப்படின்ற ஆன்டிபாடி இருக்கும். அண்ட் தென் ஆன்டிபாடி கொலஸ்ட்ரம் மட்டும் வராது, அண்ட் தென் பிளாசண்டா மூலியமாவும் வரும். கொலஸ்ட்ரம் அப்படின்னா என்னன்னா மதர் ஃபீட் பண்றாங்க இல்லையா, அந்த மில்க்குக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டின்றது நேச்சுரலாகவே நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பேத்தோஜன் உள்ளே என்டர் ஆகும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் அந்த பேத்தோஜன் தான் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிஜனால நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாசிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டின்றது நம்மளோட பாடி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆன்டிபாடிஸ் ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கும். அதை டைரெக்டாக நம்ம பாடிக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதரோட கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரம்ன்றது அந்த மில்கை தான் சொல்லுவாங்க. அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மில்கை தான் கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க. ஸோ கொலஸ்ட்ரம் வந்து மதர் கிட்ட இருந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது போகிறதுனால அதில் வந்து என்ன இம்யூனோகுளோபின் இருக்குன்னா ஐஜிஏ அப்படின்ற இம்யூனோகுளோபின் இருக்கும். அது வந்து ரெடிமேடான ஆன்டிபாடிஸ், அந்த பேபியோட பாடியில நேச்சுரலா இல்ல, அது வந்து ரெடிமேடா அது எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிளாசண்டா மூலியமும் சம் ஆன்டிபாடிஸ் வந்து பேபிக்கு போகும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எய்ட்ஸ். எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஏன் இது சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுல நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால இதை சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதால நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஹெச்ஐவி வைரஸால தான். ஹெச்ஐவியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த கேட்டகரியில வருவாங்கன்னா ரெட்ரோ வைரஸ் கேட்டகரியில வருவாங்க இந்த வைரஸ். நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது ஹெச்ஐவி ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலயமா. இப்போ ஒரு பர்சனுக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் கூட அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலயமா இன்னொரு பர்சனுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது.
நெக்ஸ்ட் ஒன் ஷேரிங் இன்ஃபெக்டட் நீடில்ஸ். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு டாட்டூ குத்துறாங்க, அந்த டாட்டூவை குத்துறதுனால அந்த பர்சன் வந்து அஃபெக்டட் பர்சனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கன்ஃபார்மா ஹெச்ஐவி இருக்கும். சேம் நீடில் இன்னொரு பர்சனுக்கு டாட்டூ போறதுனால ஈஸியா வந்து இந்த ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகும். தேர்ட் ஒன் வந்து என்னன்னா பிளட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ அந்த டோனாருக்கு வந்து பிளட்டை கொடுக்குறவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா அதை வாங்குறவங்களுக்கு நிச்சயமா ஹெச்ஐவி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் ஹெச்ஐவி இருக்கிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிளாசண்டா மூலயமா அம்மா கிட்ட இருந்து பேபிக்கு ஃபுட்டு போகிறது மூலயமா அந்த ஹெச்ஐவியும் என்டர் ஆயிடும். ஹெச்ஐவி வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சிம்டம்ஸ் காமிக்கிறதுக்கே 5 to 10 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ எப்படி ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி எங்கே போய் ரீச் பண்ணுனா மேக்ரோஃபேஜ் அப்படின்ற ஒரு செல்லில் தான் போய் ரீச் பண்ணும். மேக்ரோஃபேஜில் என்ன நடக்கும்னா நமக்கு தெரியும், வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ வந்து என்னவா சேஞ்ச் ஆகிடும்னா டிஎன்ஏவா சேஞ்ச் ஆகும். டிஎன்ஏ தானே எப்பவுமே ஆர்என்ஏவா சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த இடத்துல ஆர்என்ஏ டிஎன்ஏவா சேஞ்ச் ஆகுது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிவர்ஸில் நடக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுனா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வைரல் ஆர்என்ஏ வைரல் டிஎன்ஏவா மாறின உடனே இந்த மேக்ரோஃபேஜ்குள்ள ஆல்ரெடி ஒரு டிஎன்ஏ இருக்கும்ல, அதோட டிஎன்ஏ கூட போய் இந்த வைரல் டிஎன்ஏ வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. எதுக்காக அவங்க அட்டாச் ஆயிடுவாங்கன்னா ஸோ யாருமே வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மேக்ரோஃபேஜ் கூட போய் இந்த வைரல் டிஎன்ஏ அட்டாச் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இப்படி அட்டாச் ஆன உடனே நிறைய வைரல் பார்ட்டிகல்ஸை வந்து அந்த வைரல் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இந்த மேக்ரோஃபேஜ்ல அதிகமா வைரஸ் பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால மேக்ரோஃபேஜை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெச்ஐவி ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹெச்ஐவி நெக்ஸ்ட் போய் அடுத்த செல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த செல்லோட நேம் தான் என்னன்னா டி லிம்போசைட் அப்படின்ற ஒரு செல். இந்த டி லிம்போசைட்ல நெக்ஸ்ட் அது வந்து போய் டிஸ்டர்ப் பண்றதுனால இந்த டி லிம்போசைட் அஃபெக்ட் ஆகும். அண்ட் அட் த டைம் வைரஸ் வந்து அதிகமா மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதிகமா இருக்கிற வைரஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற டி லிம்போசைட்ஸை போய் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதனால பாடியில டி லிம்போசைட்டோட லெவல் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து இம்யூனா என்னவாகும்னா வீக் ஆகும். இதனால மற்ற எல்லா பேத்தோஜன்ஸுமே நம்ம பாடியை வந்து என்ன பண்ணுவாங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல தான் நம்மளோட பாடியில வந்து அதிகமா ஃபீவர் இருக்கும், அண்ட் தென் சிம்டம்ஸ் நிறைய காமிக்கும். எப்படி வந்து எய்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்டோட நேம் தான் என்னன்னா எலைசா அப்படின்னு சொல்லுவாங்க. எலைசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, டயக்னைஸ் பண்ணியாச்சு. அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹெச்ஐவிக்கு எந்த ஒரு பர்மனன்ட் கியூரும் கிடையாது. ஆனால் டெம்பரவரியா நம்ம என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு அவங்க என்ன தெரப்பி கொடுக்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா ஆன்டி ரெட்ரோவைரல் அப்படின்ற ஒரு ட்ரக்கை கொடுப்பாங்க. ஏன் அந்த ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இது வந்து ஒரு ரெட்ரோவைரஸ். அப்போ அந்த ரெட்ரோவைரஸ்க்கு அகெயின்ஸ்டா தானே கொடுக்கணும், அதனால தான் ஆன்டி ரெட்ரோவைரல் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், எப்படி வந்து இந்த எய்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நீடலையோ ஊசியையோ திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னொரு பர்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், பிளட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி வைக்கிறாங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், சேஃப் செக்ஸ் வச்சுக்கும் போது என்ன பண்ணணும்னா யூஸ் கரெக்டாக அதுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி நம்ம காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இன்னொன்று வந்து என்னன்னா மதருக்கு ஹெச்ஐவி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த பேபிக்கும் இருக்குதா இல்லையா அப்படின்றத முன்னாடியே செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஹெச்ஐவிக்கான நோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்கலாம்னா கேன்சர் பற்றி பார்க்கலாம். கேன்சர்ன்றது எதால எப்படி டெவலப் ஆகும்னா இது வந்து ஒரு ஆன்கோஜெனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நார்மல் செல்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டினா கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும். ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு செல்லுக்கு பக்கத்துல இன்னொரு செல்லு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்லால ஆனது. அப்ப ஒரு செல்லுமே எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தவங்களும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா அது நார்மல் செல். ஆனா கேன்சர் செல்லுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கான்னா கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்காது. இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இது நார்மல் செல், இது வந்து கேன்சர் செல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி கேன்சர் செல்லுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க வந்து ராப்பிடா மல்டிப்ளை ஆவாங்க.
1 2 2 4 6 8 அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா கண்டினியூஸா இவங்க மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவங்க நம்மளால கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது, அன்கண்ட்ரோல்டு growthல இருப்பாங்க. டியூமர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. டியூமர்ஸ்னாலும் ஒன்று தான், கேன்சர்னாலும் ஒன்று தான். 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பெனின் டியூமர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மேலிக்னன்ட் டியூமர். பெனின் டியூமர்னா என்ன, மேலிக்னன்ட் டியூமர்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். பெனின் டியூமர் அப்படின்றது ஒரு இடத்துல இப்போ என்னோட காலில் வந்து கேன்சர் இருக்குன்னா அது கடைசி வரைக்கும் காலில் தான் இருக்கும், மற்ற எந்த இடத்துக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பெனின் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ என்னோட காலில் இருக்குன்னா திடீர்னு என் கைக்கு வரலாம், என்னோட ஃபேஸ்க்கு போகலாம். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுதான் மேலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நேம் இருக்கு, மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை சொல்லுவாங்க. மெட்டாஸ்டாசிஸ்னாலும் மேலிக்னன்ட் டியூமருக்கு இருக்க ப்ராப்பர்ட்டினாலும் சேம் தான். ஸோ மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எதனால கேன்சர் வந்து காசு ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காசினோஜன்ஸ் அப்படின்வாங்க. காசினோஜன்னா என்னன்னா எதெல்லாம் கேன்சர் காஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களெல்லாம் காசினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டைப்ஸ் இருக்கு காசினோஜன், பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். பிசிக்கல்ல யார் யார் வருவாங்கன்னா எக்ஸ்ரே, காமா ரேஸ், அவங்களாலையுமே என்ன வரும்னா கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன், யூவி ரேஸால கூட என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் இன்னொன்று வந்து கெமிக்கல் சொல்லியிருக்காங்கல்ல, கெமிக்கல்ன்றத இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல, டொபாக்கோலாம் எடுத்துக்கிறது மூலயமாவும் என்ன வரும்னா கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னா சம்டைம்ஸ் வைரஸுமே என்ன காஸ் பண்ணுனா கேன்சரை வந்து காஸ் பண்ணும். இந்த இடத்துல ஆன்கோஜெனிக் அப்படின்றாங்கல்ல, ஆன்கோஜெனிக் வைரஸ், வைரஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா கேன்சர் காஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அந்த வைரஸை வந்து ஆன்கோஜெனிக் வைரஸ் ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட பாடியில நார்மலாவே சில செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா நார்மல் செல்ல இருந்து இவங்க எப்போ வேணாலும் கேன்சர் செல்லா மாறுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. எப்படி கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம டயக்னைசிஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், பயாப்சி. பயாப்சின்றது ஒண்ணுமே கிடையாது, இப்போ நம்ம பாடியில ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டியை ரிமூவ் பண்ணி அதை செக்ஷன் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க, அதுதான் பயாப்சி அப்படின்றது. ரேடியோ தெரப்பி அப்படின்னா என்னன்னா நம்மளோட பாடியில வந்து ரேஸை வந்து அலோ பண்ணுவாங்க. சிடி ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, அண்ட் தென் வந்து எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் சொல்லுவாங்க. இது எல்லாமே சிடி ஸ்கேனும் இந்த எம்ஆர்ஐயும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட பாடியில டியூமர்ஸ் இருக்குதா, கேன்சர் இருக்குதா அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுல முக்கியமா சிடி ஸ்கேனோட ஃபங்க்ஷன் என்னன்னா நம்மளோட உள்ள இருக்கிற ஆர்கனை 3D டைமென்ஷன்ல வந்து நமக்கு காமிக்கும். அண்ட் தென் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்மளோட பாடியில டிஷ்யூஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது கூட வந்து நான் அயனைசிங் ரேடியேஷனையுமே அதில் சென்ட் பண்ணி நம்மளோட பாடியில் வந்து வேற எதனா சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். கேன்சர் வந்துருச்சு, அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரேடியோ தெரப்பி அப்படின்னா அந்த கேன்சர் செல்லுக்கு வந்து என்ன பாஸ் பண்ணுவாங்கன்னா ரேஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது யூவி ரேஸா இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் ரேஸா இருக்கலாம், இல்லை வேற எந்த ரேஸா வேணாலும் இருக்கலாம். ரேஸை பாஸ் பண்ணி அந்த டியூமர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கீமோதெரப்பி. கீமோதெரப்பின்றது என்னன்னா அதுக்கு அந்த ஒன்ஸ் வந்து அந்த டியூமர்ஸை வந்து ரிமூவ் பண்ணாங்களா இல்லையா, அந்த இடத்துக்கு கெமிக்கல் கொடுத்து ட்ரக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை கியூர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கீமோதெரப்பி பண்ணுறது மூலயமா ஹேர் லாஸ் ஆகும், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அனிமியாவா ஆகும், அவங்களோட பிளட் கவுண்டிங் வந்து என்னவாகும்னா கம்மியாகும். இன்னொன்று வந்து இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பியில் வந்து ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணுன்னா ஆக்டிவ் பண்ணி அந்த டியூமர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஸோ அவ்வளோதான், மீதி இருக்க டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் 12th ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.